ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான குட் நியூஸ் அப்படிங்கிறது தான் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அண்ட் அவருடைய மனைவி சங்கீதா இவங்க 2 பேருக்கு இடையில நடந்துட்டு இருந்த அந்த விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி வழக்கு வாபஸ் ஆகியிருக்கு. அது சங்கீதா அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கிற சூழலில் விஜய் அவர்கள் சட்டசபைக்கு போகிறதுனால இந்த வழக்கை வேறொரு தேதிக்கு மாற்ற சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி மதியானமே இந்த வழக்கு வச்சாகணும் அப்படின்னு சொல்லி சங்கீதா அவர்கள் கோரிக்கை வச்சதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி பிற்பகலுக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. ஆனால் இப்போது அதிரடியாக சங்கீதா அவங்க விவாகரத்து நோட்டீஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இந்த விஷயந்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பிரபலமாக போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் காரணம் மீண்டும் முதலமைச்சர் விஜய் அண்ட் அவங்களுடைய மனைவி சங்கீதா 2 பேரும் ஒன்று சேருறதுக்கு அப்படின்ற தகவல் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. தமிழகத்தோட முதலமைச்சர் விஜய் அவருடைய மனைவி சங்கீதா தொடர்பான விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு. இந்த வழக்கில் 2 பேருமே நேரில் ஆஜராகிறதுக்கு பதிலாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக ஆஜராக அனுமதியும் வழங்கியிருந்தாங்க. அந்த கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. போன வருஷம் டிசம்பரில் கணவர் விஜயுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அந்த மனுவில் சட்டப்பூர்வமாக திருமண உறவை ரத்து செய்யணும் அப்படின்னும் ஜீவனாம்சம் அப்படிங்கிறது எனக்கு நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் வசிக்கிறதுக்கு உரிமையும் வழங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மனு பிப்ரவரி 26 செங்கல்பட்டில் முதலாவது டைமாக குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு விசாரணையும் நடந்துச்சு. இதை தொடர்ந்து தான் ஜூன் 15 நடைபெற்ற விவாகரத்து வழக்கில் வக்காலத்து தாக்கல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்டார் சங்கீதா அவர்களை. அதோட தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக ஆஜராக அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் முதலமைச்சர் விஜய் அண்ட் சங்கீதா இவங்க 2 பேருமே மின்னஞ்சல் முகவரி ஏன் குறிப்பிடலன்னு விளக்கமும் கேட்டார். அதே நேரத்தில் 2 பேரையுமே சமரச சமயத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு நீதிபதி கருத்தும் தெரிவிச்சிருந்தாரு. இதனாலேயே இந்த விசாரணை அப்படிங்கிறது ஆகஸ்ட் 7 ஒத்தி வச்சாங்க. இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு அந்த கேஸ் அப்படிங்கிறது விசாரணைக்கு வந்துச்சு. ஆனால் முதலமைச்சர் விஜய் அண்ட் சங்கீதா விவாகரத்து வழக்கை வேறு தேதிக்கு ஒத்தி வைக்க சொல்லி விஜய் தரப்புல இருந்து மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மாற்று தேதியில் விஜய் தரப்பு கோரிக்கை வச்சாலும் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக சங்கீதா ஆஜரானதுனால இன்னைக்கு விசாரிக்கணும்னு சங்கீதா தரப்பு கேட்டதுனாலையும் இந்த வழக்கை பிற்பகலுக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில தான் விஜயோட மனைவி சங்கீதா அவங்களே விவாகரத்து கோரிய நிலையில் இப்போ அதை வாபஸும் வாங்கியிருக்காங்க. இந்த விஷயந்தான் இப்போ பலருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்கு. ஏற்கனவே முதலமைச்சர் விஜயுடைய மகன் ஜெய்சன் சஞ்சய் தன்னுடைய அப்பா குறித்து ரொம்பவே பெருமிதமாக பேசியிருந்தார் ஒரு இன்டர்வியூ அப்படின்றதுல. அதனாலேயே பலரும் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அண்ட் சங்கீதா குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, முதல்வர் விஜய் பற்றி தப்பான விஷயங்களை பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் விஜய் அவர்களுடைய மகன் ஜெய்சன் சஞ்சய் ஒவ்வொரு தருணத்திலையுமே தன்னுடைய அப்பா தனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு, எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் தன்னோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு படிக்கல்லே அவர் தான் அப்படின்ற மாதிரியும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னும் சொல்லியிருந்தார். இப்படி இருக்கிற சூழலை தான் சங்கீதா வாபஸ் பெற்றிருக்காங்க. அண்ட் இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வர் விஜய் ஃபோன் மூலமாக சங்கீதாவுக்கு தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்களை குறித்து பேசினதாகவும் அதனால தான் சங்கீதா விவாகரத்தை வாபஸ் பெற்றிருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் மகன் ஜெய்சன் சஞ்சய் ஆகட்டும் இல்லை அவங்களோட மகள் திவ்யா சாஷா ஆகட்டும் இவங்க 2 பேரும் ஒன்றா தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் குடும்பம் எல்லாமே சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாகவும் தெரியுது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இருந்த நட்புறவு அப்படிங்கிறது இப்போ துண்டிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ இப்போ டிவிக்கு தொண்டர்கள் ஆகட்டும் அதே சமயம் முதல்வர் விஜயுடைய ரசிகர்கள் ஆகட்டும் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவும் குஷியில் இருக்காங்க. அண்ட் முதலமைச்சர் விஜய் அண்ட் சங்கீதா இவங்க 2 பேரும் சேர்ந்ததை பற்றி அண்ட் இதை பற்றின தகவலை உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.